இனிது இங்க மீனாட்சி வாசல் வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் திருளுக்கு பக்கத்துல நமக்கு ஒரு 14வது குழுவா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் பெர்லகால்ஸ் மாமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்னக்குட்டி மாமான்னு கூப்பிடுவோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 270 280 நிகழ்ச்சிக்கு பக்கம் ஆடி இருக்கிறாங்க. இப்ப பாடுறது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 50 விஷயம் நம்ம ஆசிரியர் வந்ததுல இருந்து பாடிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் மூத்த ஆசிரியராக இருக்கிறாங்க. அதே மாதிரி சண்முக மாமான்னு சொல்லிட்டு பழைய கோட்டை ஆல்மோஸ்ட் அவங்களும் அதே தான். ஒரு கிட்டத்தட்ட 350 நிகழ்ச்சி 400 நிகழ்ச்சி தொட்டிருப்பாங்க. ஏன்னா மங்கை விழுந்து எல்லாம் பொழுது இருக்கிறாங்க. அவங்களும் வந்து மூத்த ஆசிரியர் இருக்கிறாங்க. 2 மூத்த ஆசிரியர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இணையாசிரியராக வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நந்தகுமார் கட்சா இருக்கிறாங்க. அதே மாதிரி கார்த்தின்னு சொல்லி போட்டு குடும்பம் ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு மாப்பிள்ள. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 12 ஆசிரியர் யூடியூப் மட்டும் கிடையாது, தேவ மச்சான் வந்து எல்லாருமே யூடியூப் பாத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 12 நாங்க வள்ளிங்கனாலும் அவங்க வந்து பயிற்சி கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆசிரியர் இப்ப புதுசா வந்திருந்தாங்க சிவகுமார்ன்ட்டு மங்கையிலிருந்து வந்திருக்கிறாங்க. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இடைக்கால பயிற்சி ஆசிரியர் வந்துட்டு இருக்காரு. சோ அவர் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற மோகன் நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சி எல்லாமே ஒருங்கிணைப்பாளராக போயிட்டு இருக்கிறேன். இங்க என்ன மற்ற குழுவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா குழுவிலையும் ஆசிரியர் கூட ஆடிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட கும்மி ஆடிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை. அந்தந்த ஆசிரியரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சரிங்களா, பொண்ணுல இருந்து வீட்டுல இருந்து எல்லாருமே கும்மி ஆடுறாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையா கத்துக் கொடுப்பாங்க. ஒரு 2-3 நாள் ஒரு நாள்னா ஒரு ஃபியர் இருக்கும். எல்லாரும் பாக்குறாங்க நம்மளையே, நமக்கு ஆட்டம் வரமாட்டேங்குது, நாமெல்லாம் எங்க ஆட போறோம் அப்படின்னு ஃபியர் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகிட்டா மறந்துடுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலா வந்து எல்லாருமே பழகிக்கலாம். தயவு செய்து யாருக்கும் ஆட்டம் வரல எனக்கு பல வரமாட்டேங்குதுன்னு யாரும் போக வேண்டாம். யாருக்கும் வரலையோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து கிட்ட நின்று சொல்லி கொடுத்து சிறப்பா கிட்டத்தட்ட ஒரு 10 நேரத்தை இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. சிறப்பு ஒரு நபர் லீவ் விடாம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வர சொல்றோம். கண்டிப்பா பண்ணி இருக்கலையே நல்ல குழுவா அருமையான முறையில உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சியும் இருக்கு சரிங்களா. மற்றபடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு எங்க கன்சஸ்டி கலை குழு கூட குடும்பமா உள்ள வந்துருவீங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் இல்லை எப்பவுமே எந்த கோயிலா இருந்தாலும் சரி சரிங்களா. இப்ப இந்த குழு வந்து 14 குழு தான். ஆனா நான் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44வது நிகழ்ச்சி 43வது நிகழ்ச்சியும் சாமியோட நிகழ்ச்சி அதிகமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவன் அருளால அதிகமா புக் ஆயிட்டு இருக்கு. அதனால இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 குழு பக்கம் ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால பூஜை போடாம நிறுத்தி வச்சிருக்கிறோம் சரிங்களா. இப்ப நமக்கு லோக்கல் அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியா போயிடும். இங்கே ஆசி கூட பக்கமா இருக்கிறதுனால இங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். உண்மையாலுமே இப்படி இத்தனை நம்ம சுத்தியுமே கும்பிகள் இருக்கு உங்களுக்கே தெரியும் சரிங்களா. மாமன் தங்கவேல் மாமா வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மங்கை வெள்ளி எல்லாத்துலயுமே நிறைய குழு இருக்குதுங்க. பட் அதையும் தாண்டி சரிங்களா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக சரிங்களா இருக்கிற மச்சான் கூட அத்தனை பேருக்குமே சரிங்களா தனிப்பட்ட முறையில யாரும் சொல்றது அப்படின்னு தெரியல. ஸோ ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால ஒவ்வொரு மச்சானுக்கும் ஒவ்வொரு அண்ணனுக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே கந்தசக்தி கலைக்குழு சார்பாக நிச்சயமா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மண்ணுல நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து சரிங்களா இந்த உறவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு சரிங்களா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மச்சான் இருக்கிற சூரிய மச்சான் இருக்கிற சசி இருக்கிறா அப்படின்னு போயிட்டு இருந்தது. சூர்யா மச்சான் மாதிரி இப்ப எத்தனை மச்சான், சசி மாதிரி எத்தனை பேர் சரிங்களா. நம்ம சொந்தங்களை உருவாக்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பா ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை சிறப்பா பண்ணுவோம். இதுல ஒன்னே என்னன்னா இப்ப நீங்க உள்ள வந்துட்டீங்க, இன்னைக்கு பூஜை போட்டாச்சு. அதாவது ஒரு பொண்ணு பிறந்து சில நல்லபடியா வளர்ந்து சில ஒரு சீர் செய்கிற முறை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க அரங்கேற்றம். ஸோ அந்த அரங்கேற்றத்தை வரைக்கும் சில நல்லபடியா வாங்க. எந்த ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்கள் வீட்டு உறவினர் மாமச்சானா கண்டிப்பா நாங்க இருப்போம். எந்த ஒரு சங்கடங்களும் வராம கண்டிப்பா ஒரு நல்லது பண்ணி கொடுப்போம் சரிங்களா. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க இன்னைக்கு பூஜை போட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாமே வள்ளி தெய்வங்கள். இத்தனை பேருக்கு வள்ளி தெய்வத்துக்கு சரிங்களா ஒரு சேவை சென்ற வாய்ப்பு எங்க ஆசிரியர் கிடைச்சிருக்கிறதுக்கு உண்மையுமே இந்த ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். நிச்சயமா ஒரு சிறப்பான அரங்கேற்றத்தை பண்ணித்தரோம் சரிங்களா. இப்போ வந்து விழா கமிட்டியினர் நமது கந்தசக்தி கலைத்துறையின் மூத்த ஆசிரியர் சின்னக்குட்டி மாமா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் அருமையான தருணம். இதை விட என்னன்னா ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா அன்பான ஆசிரியர் சிவராஜ் மச்சான் வேற விட்டேன் எப்படி பேசிட்டே இருக்கும்போது மச்சான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது எங்க காலையிலயும் பயிற்சிக்கு சரி இன்னைக்கு வரைக்கும் பயிற்சி ஆசிரியர் மட்டும் இல்லாம பாதுகாப்பு ஆசிரியராகவும் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப நன்றி மச்சான். இந்த குழு உருவாகிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணத்துல சில லிங்கேஸ்வரி மீறி இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த நன்றி தெரிவிச்சாகணும். அடுத்ததாக கந்தசக்தி கலைக்குழுவின் ஆசிரியர் அன்பு மச்சான் சிவராஜ் மச்சானுக்கு இப்ப சிறப்பு செய்யும் அருமையான தருணம். அடுத்ததாக கந்தசக்தி கலைக்குழுவின் ஆசிரியர் நந்து மச்சான் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் அருமையான தருணம்.
அடுத்ததாக கந்தசஷ்டி கலைக்குழுவின் பன்னாங்க ஆசிரியரா புதுசு உருவாக்கிறாருங்க. சரி, அன்பு தேவாமச்சா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யும் அருமையான தருணம். யூடியூப் வந்து பொதுவானது, நம்ம கந்தசஷ்டிக்கு வந்து பன்னாங்க ஆசிரியரா மாறிட்டாரு. அடுத்தபடியாக எங்கள் கந்தசஷ்டி கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆசிரியர் கதிரி மோகன் மாப்பிள்ளை அவர்களை சிறப்பு செய்யும் தருணம். நம்மளது யூடியூப் சேனல் சித்திரவதன் அவர்களுக்கு இப்பொழுது விழா கேப்டன் சிறப்பு செய்யும் அருமையான தருணம்.